இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தருமபுரி மாவட்டம் அரூரைச் சேர்ந்த மக்கள் பலரும் மகளிர் உரிமை தொகையை அங்குள்ள மத்திய கூட்டுறவு வங்கிக் கணக்கு மூலமாக பெற்று வருகின்றனர். அந்த ஊரில் பரவிய ஒற்றை புரளி மொத்த பெண்களையும் வங்கி முன் வரிசை கட்டி நிற்க வைத்துவிட்டது. அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாத மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய், கோடைக்கால சிறப்பு தொகை 2000 ரூபாய் என 5000 ரூபாயை திடீரென வங்கிக் கணக்கில் வரவு வைத்து பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தது திமுக அரசு. ஓட்டு அரசியலுக்காக தான் திமுக இப்படியெல்லாம் செய்கிறது. இதற்கு முன்பு கோடைக்காலம் வந்தபோது ஏன் சிறப்பு தொகை வழங்கவில்லை என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கின்றன. இப்படி 5000 ரூபாய் விவகாரம் அரசியல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அரூர் பகுதியில் காலை முதலே ஒரு தகவல் தீயென பரவியது. நார்மல் மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ், மற்ற சோஷியல் மீடியா என எதை திறந்தாலும் அதே செய்திதான். அரசு தந்த மகளிர் உரிமை தொகையை 5000 ரூபாயை உடனே எடுத்து விடுங்கள், இல்லை என்றால் அரசே பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் அந்த மெசேஜ். இதனால் அரூர் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு பெண்கள் கூட்டம் திரண்டு வந்தது. வங்கி ஊழியர்கள் பரபரப்பாகினர். என்னவென்று விசாரித்த போது 5000 ரூபாயை அரசு எடுத்துக்கொள்ளப் போகிறதாமே, அதற்குள் பணத்தை எடுக்க வேண்டும் என்றனர். வங்கி ஊழியர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே என்றனர். யாரும் நம்பவில்லை. பணத்தை எடுத்தால்தான் போவோம் என்று அடம் பிடித்தனர். பின்னர் வங்கி ஊழியர்களும் விஷயம் தெரிந்து வந்த மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளும் சேர்ந்து நிலைமையை எடுத்து கூறினர். சோஷியல் மீடியாவில் பரவியது வெறும் வதந்தி தான், அரசு கொடுத்த பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளாது என்று விளக்கினர். அதிகாரிகள் சொன்னது நம்பிக்கை தந்தாலும் பணத்தை வங்கியில் போட்டு வைக்க பலருக்கும் மனமில்லை. இதனால் நீண்ட வரிசையில் நின்று பணத்தை எடுத்த பிறகே பெண்கள் நிம்மதி அடைந்தனர். இந்த சம்பவம் அரூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தெரியல. அது